Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. இந்த நச்சுகள் பல விஷயங்களை தனக்கு சாதகமாக வளைச்சி யூஸ் பண்ணிக்கிறதுல கெட்டிக்காரங்க. அந்த வகையில் பார்த்தா இவங்க மற்றவங்களோட நம்பிக்கைகளையும் தனக்கான ஒரு கேடயமாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிற இந்த பழமொழியும் இப்படி தான் மிஸ்யூஸ் ஆகிட்டுருக்கு. மற்றவங்களோட குற்றங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அதாவது குறையில்லாத மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டேயும் சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த குறைபாடுகளை மட்டுமே பூத கண்ணாடி வச்சு பெருசுப்படுத்தி பார்த்து குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த உறவுகள் நீடிக்காது. மனுஷங்களை நிறை குறைகளோட அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போது தான் சுமூகமான உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியும். பேசிக்காக இதுதான் இந்த பழமொழி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி இது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழமொழியவே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் ஓவராக ஆட்டம் போடுவாங்க. வரமுறையே இல்லாமல் நடந்துப்பாங்க. இவங்க பண்ணுற இந்த மிஸ்பிஹேவியரெல்லாம் தட்டி கேட்டால் உடனே கேட்குறவங்களையே குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு உறவுகளோட அனுசரித்து போக தெரியலை, ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பை தட்டி கேட்குறவங்களோட வாயை இவங்க அடைச்சி விட்டுருவாங்க. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயே எவ்வளோ பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் எல்லா உறவுகளையும் ஒரே மாதிரியாவா நடத்துகிறாங்க? பரஸ்பரம் ஏதாவது ஒரு வகையில் உபயோகம் இருக்கிற உறவுகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி உறவுகள் தான் சமநிலையோட சுமூகமாகவும் இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு உபயோகப்படாத உறவுகள் எல்லாம் ஒருதலைப்பட்ச உறவாக தான் இருக்குது இல்லையா? ஒருதலைப்பட்ச உறவுன்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தரோட கை ஓங்கி இருக்கிறது, அவங்க முன்னாடி இன்னொருத்தர் கை கட்டி ரொம்ப அடங்கி போய் அவங்களுக்கு சேவகம் பண்ணுற மாதிரியான இன்னொருத்தர். இந்த மாதிரி சமநிலை இல்லாத இந்த உறவுகளை ஒருதலைப்பட்ச உறவுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்குற உறவுகளையும் நம்மளோட சொசைட்டி நார்மலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கு. என்னப்பா பண்ணுறது, அவங்க புத்தி அப்படி இருக்குது, உறவு வேணும்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லியே இந்த மாதிரி ஆட்களோட இந்த மோசமான பேட் பிஹேவியரை எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உறவுகளுக்குள்ள தவறுகள் நடக்கிறதும் அதால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதும் ரொம்ப சகஜமான விஷயந்தான். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதாவது தவறுகள் நடக்கும்போது செஞ்ச தவறை உணர்ந்து மனசார மன்னிப்பு கேட்குற பட்சத்தில் மறப்போம், மன்னிப்போம், உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தப்பையும் பண்ணிட்டு செஞ்ச தப்புக்காக கொஞ்சமும் வருத்தப்படாமல் நான் செஞ்சது தப்பே இல்லைங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறவங்கள எதுக்காக மன்னிக்கணும்? நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட்டோடு நடந்துக்கிறவங்களையும் எதுக்காக மன்னிக்கணும்? அதே சமயம் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களையும் எதுக்காக மன்னிக்கணும்? மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், இப்படி வேற ஒன்று சொல்லி ஏமாற்றுவாங்க. ஓகே, இதுவும் சரிதான். ஆனால் கிடைச்ச மன்னிப்பை மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷனாக நினச்சிக்கிட்டு ரிப்பீட்டடாக தப்பு பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் மனுஷத்தனம் கிடையாது. அது ஒரு சாடிஸ்டிக் பிஹேவியர். இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் பெரிய மனுஷத்தனமும் கிடையாது. அதுக்கு பேர் முட்டாள்தனம். சாடிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக நம்ம எதுக்கு தொடர்ந்து அந்த முட்டாள்தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஒருத்தங்க ஒரு தப்பை 2வது தடவை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க அதை தெரியாமல் செய்யலை. அதுதான் அவங்களோட நேச்சர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக எதை இழக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸை காப்பாற்றிக்கிறதுக்காக சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே கூடாது. உறவுகள் வந்துட்டு நமக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தானே இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளோட மனசை உடைச்சி காயப்படுத்தி நம்மளை பலவீனப்படுத்துகிற இந்த உறவுகளை நம்மளாவே வலுக்கட்டாயமாக விடாமல் பிடிச்சு வச்சுருக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? அந்த அளவுக்கு நம்மளே தாழ்த்திக்காமல் இவங்களை விட்டுட்டு விலகி போகலாம் இல்லையா? அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் ஒரு உறவு கூட மிஞ்சாது. எல்லா உறவையும் ஏற கட்டிட்டு நான் தனி மரமாக தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். தனி மரம் தோப்பாகாதுன்னு வேற சொல்லி வச்சுருக்காங்களே, நம்ம அதையும் யோசிக்கணும் இல்லையா? ஆனால் கருவேலங்காட்டுக்குள்ளே சிக்குன ஒரு எலுமிச்சை மரத்தோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அத்தனை மரங்களுக்கு நடுவில் இருந்தும் அது தனி மரம்தான் இல்லையா? கருவேல மரங்களோட இயல்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுங்களுக்கு மத்தியில் வளர்கிற அந்த எலுமிச்சை மரத்தால் ரொம்ப காலத்துக்கு செழித்து வளரவும் முடியாது. சீக்கிரமாகவே அது பட்டு போயிடும். ஸோ தோப்புக்கும் கருவேலங்காட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கருவேலங்காடு மாதிரியான உறவுகளுக்கு நடுவில் சிக்கி பட்டு போகிறத விட தனி மரமாக தட்டு தடுமாறி வாழ்ந்துக்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா? இவங்களுக்கு, அதாவது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு மத்தியில் சிக்கி நம்ம சின்னாபின்னமாகிறத விட கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு புது நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கிறது லைஃப்பை இன்னும் பெட்டர் ஆக்கும். ஸோ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது சரிதான். ஆனால் குறைகளை மட்டுமே பார்த்து உறவுகளை இழக்கிறதும் தப்பு. குறைகளை மொத்தமாக நிராகரிச்சுட்டு சுயமரியாதையை இழந்து உறவுகளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. நம்மளோட மன நிம்மதியை காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குனிய கொட்டுறவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கொட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப வாட்டமாக தலையை காட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது இல்லையா? சும்மா இந்த மாதிரி ஏதாவது பழமொழிக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸை எனேபிள் பண்ணுறதையும் என்கரேஜ் பண்ணுறதையும் நிறுத்தணும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்களும் கிடையாது, உயர்ந்தவங்களும் கிடையாது. நம்மளை இல்ட்ரீட் பண்ணுறதுக்கான அந்த பவரை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. மற்றவங்க நம்மளை எப்படி நடத்தணும், எப்படியெல்லாம் நடத்தவே கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தான் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணும். நம்ம யார், நம்மளோட தரம் என்ன, நம்ம எந்த அளவுக்கான மரியாதையை டிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையெல்லாம் மற்றவங்க டிஃபைன் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணணும். நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை டெவலப் பண்ணணும். நம்மளோட வேர்த் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளையே ரொம்ப மரியாதையோடு நடத்தணும். அப்படி பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு நம்மளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது புரியும். நம்மளோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சமமாக நடத்துகிற உறவுகள் நம்மளோட இருக்கட்டும். நம்மளை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேட் இன்டென்ஷன் இருக்கிற உறவுகள் தாராளமாக நம்மளை விட்டு விலகி போகட்டும். நமக்குள்ளே இந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட் டெவலப் ஆகும்போது தான் நம்மளால் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்க முடியும். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பும் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.